வணக்கம். செந்தணலின் பிரதான செய்திகள். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர்களினால் முன்னெடுக்கப்பட்ட பேரணியால் அங்கு பதற்றமான சூழ்நிலை ஏற்பட்டது. பொய்யுரைக்கும் இந்த அரசுக்கு மக்கள் தமது வாக்குகளால் பதிலடி வழங்க வேண்டும் என சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். முன்னாள் ராஜாங்க அமைச்சர் எஸ் வியாழேந்திரன் லஞ்சம் மற்றும் ஊழல் ஆணைக்குழுவால் கைது செய்யப்பட்டுள்ளார். யோஷித ராஜபக்ஷவுடன் இரவு நேர களியாட்ட விடுதிக்கு சென்ற 3 சந்தேக நபர்கள் குற்றப்புலனாய்வு பிரிவில் சரணடைந்துள்ளனர். பதவி நீக்கம் திட்டத்திற்கு விசாரணை குழு அவசியம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. யாழில் பேருந்து மோதியதில் விபத்துக்குள்ளாகி சிகிச்சை பெற்று வந்த நபர் உயிரிழந்துள்ளார். துப்பாக்கி ரவைகளுடன் ஜனாதிபதி செயலகத்திற்குள் நுழைய முயன்ற ராணுவ சிப்பாய் கைது செய்யப்பட்டுள்ளார். காலியில் சதுப்பு நிலத்தில் மர்மமான முறையில் உயிரிழந்த இளைஞனின் சடலம் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. கனடா பொதுத் தேர்தலில் இந்தியா, ரஷ்யா, சீனா மற்றும் பாகிஸ்தான் ஆகிய நாடுகளில் தலையிட வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. அமெரிக்காவிலிருந்து சீனாவிற்கு கடவுச்சீட்டு கொண்டு வருவதை விமானி மறந்ததால் அந்த விமானம் மீண்டும் அமெரிக்காவிலேயே தரையிறக்கப்பட்டுள்ளது. தொடர்பென விரிவான செய்திகள். யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர்களினால் முன்னெடுக்கப்பட்ட பேரணியால் அங்கு பதற்றமான சூழ்நிலை ஏற்பட்டது. யாழ்ப்பாண பல்கலைக்கழக இணைந்த சுகாதார விஞ்ஞான பீட மாணவர்களினால் பேரணி ஒன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் பேரணியை இடைமறித்த ஸ்ரீலங்கா காவல்துறையினர் பேரணியை நடத்த வேண்டாம் என வலியுறுத்திய நிலையில் அங்கு பதற்றமான சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. யாழ்ப்பாண பல்கலைக்கழக மருத்துவ பீடத்திலிருந்து ஆரம்பித்த பேரணியை ஸ்ரீலங்கா காவல்துறையினர் தடுத்த போதும் போராட்டக்காரர்கள் முன்னோக்கி சென்றுள்ளனர். உள்ளூராட்சி தேர்தல் அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் பேரணிகள் மற்றும் ஊர்வலங்கள் நடத்துவதற்கு தேர்தல் சட்டத்தின்படி தடை செய்யப்பட்டுள்ள நிலையில் ஸ்ரீலங்கா காவல்துறையினர் பல்கலைக்கழக மாணவர்களுடன் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வந்துள்ளனர். குறித்த பேரணிக்கு நீதிமன்றம் ஊடாக தடை உத்தரவு பெறும் முயற்சியில் ஸ்ரீலங்கா காவல்துறையினர் ஈடுபட்டுள்ளனர் என தெரிவிக்கப்படுகின்றது. பொய்யுரைக்கும் இந்த அரசுக்கு மக்கள் தமது வாக்குகளால் பதிலடி வழங்க வேண்டும் என சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். வளமான நாடு அழகான வாழ்க்கை என்று திசை காட்டி பொய்யான தேர்தல் விஞ்ஞாபன பத்திரத்தையே முன்வைத்துள்ளது. எதிர்வரும் உள்ளூராட்சி சபை தேர்தலில் பொய்யுரைக்கும் இந்த அரசுக்கு மக்கள் தமது வாக்குகளால் திருப்பத்தை ஏற்படுத்தும் செய்தியை வழங்க வேண்டும் என்று எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். எதிர்வரும் உள்ளூராட்சி சபை தேர்தலை இலக்காக கொண்டு ஐக்கிய மக்கள் சக்தியின் புலனறுவை மாவட்ட வேட்பாளர்களுடன் இடம்பெற்ற சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே எதிர்க்கட்சி தலைவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். வளமான நாடு அழகான வாழ்க்கை என்று மக்கள் விடுதலை முன்னணியினர் பொய்கள் அடங்கிய தேர்தல் விஞ்ஞாபன பத்திரத்தையே முன்வைத்துள்ளனர். வழங்கிய வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதற்கே ஜனாதிபதி தலைமையிலான அரசு ஆட்சிக்கு வந்துள்ளது. வரவு செலவு திட்ட குழுநிலை விவாதத்தின் போது ஆளும் தரப்பினர் இந்த விஞ்ஞாபனத்தை காட்டி விவாதத்தில் ஈடுபட்டனர். 1/3 பங்கு அதாவது 33% மின் கட்டணத்தை குறைப்பதாக தேர்தல் மேடையில் உறுதியளித்து இந்த அரசு தரப்பினர் ஆட்சிக்கு வந்தனர். 6 மாதங்களுக்கு மின் கட்டணத்தை குறைக்க முடியாது என மின்சார சபை அறிவித்தது. ஆனால் மக்களின் கோரிக்கையை கருத்தில் கொண்டு பொது பயன்பாட்டு ஆணைக்குழு 20% மின் கட்டணத்தை குறைத்தது. வழங்கிய வாக்குறுதியின் பிரகாரம் மேலும் 13% குறைக்க வேண்டும். எரிபொருள் விலை தொடர்பாகவும் இதுபோன்ற கதைகளே தெரிவிக்கப்பட்டன. கமிஷன் வரி என்று பேசி அதிகாரம் கிடைத்தவுடன் அவற்றை நீக்கி பாரிய விலை குறைப்பை பெற்றுத் தருவதாக வாக்குறுதி அளித்தனர். ஆனால் இன்னும் எரிபொருள் விலை குறையவில்லை. 35,000 பட்டதாரிகளுக்கு வேலை வழங்கும் வாக்குறுதி கூட திசை காட்டியின் தேர்தல் விஞ்ஞாபனத்தில் தெரிவிக்கப்பட்டது. இவ்வாறான கதைகளை கூறி பட்டதாரிகளை ஏமாற்றி இன்று பட்டதாரிகளை துரத்தி தாக்குகின்றனர். வேலை பெற்று தருவோம் என திசை காட்டி தலைவர்கள் தேர்தல் மேடை எங்கும் முழங்கிவிட்டு இன்று அவர்களை ஏமாற்றி வருகின்றனர். கடந்த வரவு செலவு திட்ட விவாத கால பிரிவில் பொதுத்துவ சந்தியில் பல நாட்களாக ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட பட்டதாரிகள் இறுதியில் வைத்தியசாலையிலேயே அனுமதிக்கப்பட்டனர். இவ்வாறு மக்களை ஏமாற்றும் அரசே தற்போது காணப்படுகின்றது. மருந்துகள், உணவுப் பொருட்கள், பாடசாலை பொருட்கள் மீதான வட் வரி நீக்கப்படும் என அனுர சூளுரைத்தார். அவை இன்னமும் நீக்கப்படவில்லை. இது தொடர்பில் மக்களுக்கு தெரியப்படுத்தி இந்த ஜனாதிபதி தலைமையிலான அரசை மக்கள் நீதிமன்றத்திற்கு முன் கொண்டு செல்ல வேண்டும். பொய் கபட நாடகமாடி இந்த அரசு உலக சாதனை படைக்கும் விதமாக பொய் உரைத்து வருகின்றது. இன்று விவசாயிகளுக்கு உத்தரவாத விலை, அனர்த்த இழப்பீடு, உரமானியம் கூட கிடைத்த பாடில்லை. விவசாயிகளை ஏமாற்றி வாக்குகளை பெற்றுக்கொண்டு விவசாயிகளை ஏமாற்றியுள்ளனர். மக்களுக்கு கிடைக்க வேண்டிய நிவாரணங்களை மட்டுப்படுத்தி இந்த அரசும் முன்னாள் ஜனாதிபதியின் அடிச்சுவடுகளையே பின்பற்றி வருகின்றது. புதிய சர்வதேச நாணய நிதிய உடன்படிக்கையை கொண்டு வருவதாக தெரிவித்தாலும் எந்த மாற்றமும் இல்லாமல் முன்னாள் ஜனாதிபதியின்
மக்களின் உடன்படிக்கையே கொண்டு செல்கின்றனர். இதனால் பெரும்பான்மையான மக்கள் நிர்கதி நிலையை அடைந்துள்ளனர். இன்று சட்டம் கோலோச்சுவதாக தென்படவில்லை. குண்டர்கள், கொலைகாரர்கள், கப்பம் ஈட்டுபவர்கள் சமூகத்தை ஆள்கின்றனர். இதனால் பெண்கள், குழந்தைகள், குடிமக்கள் என சகலரும் மிகுந்த மன உளைச்சலுக்கு ஆளாகியுள்ளனர். இந்த உள்ளூராட்சி சபை தேர்தலின் மூலம் சமூகமானது இந்த அரசுக்கு ஒரு திருப்பு முனைக்கான செய்தியை தெரிவிக்க வேண்டும். தமது வாக்குகள் மூலம் மக்கள் இந்த திருப்பத்தை ஏற்படுத்த வேண்டும் என எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். முன்னாள் ராஜாங்க அமைச்சர் எஸ் வியாழேந்திரன் லஞ்சம் மற்றும் ஊழல் ஆணைக்குழுவால் கைது செய்யப்பட்டுள்ளார். முன்னாள் ராஜாங்க அமைச்சர் எஸ் வியாழேந்திரன் கைது செய்யப்பட்டுள்ளார். குறித்த கைது நடவடிக்கையானது நேற்று லஞ்சம் மற்றும் ஊழல் ஆணைக்குழுவினால் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. கைதான முன்னாள் ராஜாங்க அமைச்சர் சதாசிவம் வியாழேந்திரனை எதிர்வரும் ஏப்ரல் 1 நாள் வரை விளக்கமறியலில் வைக்குமாறு கொழும்பு புதுக்கடை நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. லஞ்சம் பெறுவதற்கு உடந்தையாக இருந்தார் என்ற குற்றச்சாட்டிலே அவர் கைது செய்யப்பட்டார் என்று தெரிவிக்கப்படுகின்றது. எனினும் கைதுக்கான காரணத்தை லஞ்சம் மற்றும் ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழு உடனடியாக வெளியிடவில்லை. இந்த நிலையில் முன்னாள் அமைச்சர் கைது விவகாரம் மாவட்டத்தில் உள்ள மக்கள் மத்தியில் பேசுபொருளாக மாறியுள்ளது. சம்பவ தினமான நேற்றிரவு சுமார் 9 மணியளவில் மட்டக்களப்பு நகர் மணிக்கூட்டு கோபுரத்து வீதி சுற்றுவட்டத்தில் வெடிகளை கொளுத்தி சந்தோஷத்தை வெளிப்படுத்தியிருந்தனர். மேலும் அந்த பகுதி வெடி சத்தத்தினால் அதிர்ந்ததுடன் மக்கள் மத்தியில் பெரும் பரபரப்பு ஏற்படுத்தியுள்ளது என்றும் தெரிவிக்கப்படுகின்றது. யோஷித ராஜபக்ஷவுடன் இரவு நேர களியாட்ட விடுதிக்கு சென்ற 3 சந்தேக நபர்கள் குற்றப்புலனாய்வு பிரிவில் சரணடைந்துள்ளனர். முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவின் மகன் யோஷித ராஜபக்ஷவுடன் இரவு நேர களியாட்ட விடுதிக்கு சென்ற மூவரும் கொழும்பு மத்திய குற்றப்புலனாய்வு பிரிவில் சரணடைந்துள்ளனர். இரவு நேர களியாட்ட விடுதியில் ஏற்பட்ட மோதல் சம்பவம் தொடர்பிலேயே அவர்கள் குற்றப்புலனாய்வு பிரிவில் சரணடைந்துள்ளனர். கொம்பனி தெரு பகுதியில் உள்ள இரவு நேர களியாட்ட விடுதியில் கடந்த வெள்ளிக்கிழமை மோதல் சம்பவம் ஒன்று இடம்பெற்றுள்ளது. இந்த சம்பவத்தில் யோஷித ராஜபக்ஷவுடன் சென்ற மூவர் சந்தேக நபர்களாக அடையாளம் காணப்பட்டுள்ளனர். அதன்படி அவர்களை கைது செய்ய பல ஸ்ரீலங்கா காவல்துறை குழுக்கள் நியமிக்கப்பட்டிருந்தன. இவ்வாறான பின்னணியிலேயே குறித்த நபர்கள் கொழும்பு மத்திய குற்றப்புலனாய்வு பிரிவில் சரணடைந்துள்ளனர். இதேவேளை யோஷித ராஜபக்ஷவும் அவரது மனைவியும் கொம்பனி தெரு ஸ்ரீலங்கா காவல்துறை நிலையத்திற்கு நேற்றைய நாள் சென்றிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. பதவி நீக்கும் திட்டத்திற்கு விசாரணை குழு அவசியம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. தற்போது தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ள கடமைகளில் இருந்து இடைநீக்கம் செய்யப்பட்ட முன்னாள் ஸ்ரீலங்கா காவல்துறை மா அதிபர் தேசபந்து தென்னகோனை பதவி நீக்க கோரும் திட்டத்தை மறுபரிசீலனை செய்ய ஒரு விசாரணை குழுவின் அவசியத்தை மனித உரிமை ஆர்வலர் சட்டத்தரணி பிரதீபா மகாநாமஹேவா வலியுறுத்தியுள்ளார். ஸ்ரீலங்காவில் காவல்துறை மா அதிபரை நீக்குவதற்கான அரசியலமைப்பு செயல்முறையை விளக்கிய பேராசிரியர் மகாநாமஹேவா காவல்துறை மா அதிபரை நீக்குவதற்கான திட்டம் சமர்ப்பிக்கப்படும் போது ஒரு விசாரணை குழு நியமிக்கப்பட வேண்டும். இந்த குழு முதன்மையாக தலைமை நீதியரசரால் பரிந்துரைக்கப்பட்டு அதில் ஒரு பதவியில் இருக்கும் உயர் நீதிமன்ற நீதியரசர், தேசிய காவல்துறை ஆணையத்தின் தலைவர் மற்றும் ஒரு மூத்த நிர்வாக அதிகாரி ஆகியோர் உள்ளடக்கப்பட வேண்டும். அவர்கள் முன்மொழிவின் அனைத்து அம்சங்களையும் ஆராய்ந்து ஒரு பரிந்துரையை வழங்கிய பின்னர் அது நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட வேண்டும். இந்த நிலையில் தற்போதுள்ள பெரும்பான்மையான உறுப்பினர்களால் இந்த பிரேரணை நிறைவேற்றப்பட்டால் மாத்திரமே காவல்துறை மா அதிபரை பதவி நீக்க முடியும் என்று அவர் தெரிவித்துள்ளார். தென்னகோனை நீக்க கோரும் பிரேரணை கடந்த செவ்வாய்க்கிழமை சபாநாயகரிடம் தேசிய மக்கள் சக்தி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் குழுவால் சமர்ப்பிக்கப்பட்டது. 115 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கையொப்பமிட்ட இந்த பிரேரணையில் காவல்துறை மா அதிபருக்கு எதிராக 27 ஊழல் குற்றச்சாட்டுகள் பட்டியலிடப்பட்டுள்ளன. இதற்கிடையில் எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச இந்த பிரேரணையை முழுமையாக ஆதரிப்பதாக தெரிவித்துள்ளார். வெலிகம பகுதியில் உள்ள ஒரு விடுதிக்கு அருகில் நடந்த துப்பாக்கிச்சூட்டு சம்பவம் தொடர்பாக குற்றச்சாட்டுகளை எதிர்கொள்ளும் தென்னகோன் இந்த வழக்கில் ஈடுபட்டதற்காக கைது பிடியாணை பிறப்பிக்கப்பட்ட கிட்டத்தட்ட 20 நாட்களுக்கு பின்னர் நீதிமன்றத்தில் சரணடைந்தார். அவர் சரணடைந்ததை தொடர்ந்து தென்னகோனை ஏப்ரல் 3 நாள் வரை விளக்கமறியலில் வைக்க மாத்தறை நீதவான் உத்தரவிட்டுள்ளார். யாழில் பேருந்து மோதியதில் விபத்துக்குள்ளாகி சிகிச்சை பெற்று வந்த நபர் உயிரிழந்துள்ளார். யாழில் உந்துருளியில் சென்றவர் மீது அரச பேருந்து மோதியதில் விபத்துக்குள்ளாகி சிகிச்சை பெற்று வந்த நபர் உயிரிழந்துள்ளார். ஊர்காவல்துறை புளியங்கூடல் தெற்கு பகுதியைச் சேர்ந்த குருசாமி கணேசலிங்கம் என்பவரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார். இவர் கடந்த 22 நாள் காலை 9 மணியளவில் ஊர்காவல்துறை பாலக்காட்டு சந்தியில் உந்துருளியில் பயணித்துக் கொண்டிருந்தார். இதன்போது வீதியை கடந்துள்ளார். இந்த நிலையில் வேகமாக வந்த அரச பேருந்து வேக கட்டுப்பாட்டை இழந்து அவர் மீது மோதியதில் அவர் படுகாயமடைந்தார். பின்னர் ஊர்கா
காவல்துறை வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டு அங்கிருந்து யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டு அங்கு சிகிச்சை பெற்று வந்த நிலையில் அவர் நேற்று காலை 8 மணி அளவில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார். அவரது சடலம் மீதான மரண விசாரணைகளை திடீர் மரண விசாரணை அதிகாரி நமசிவாயம் பிரேம்குமார் மேற்கொண்டுள்ளார். துப்பாக்கி ரவைகளுடன் ஜனாதிபதி செயலகத்திற்குள் நுழைய முயன்ற ராணுவ சிப்பாய் கைது செய்யப்பட்டுள்ளார். துப்பாக்கி ரவைகளை தனது பையில் மறைத்துக் கொண்டு ஜனாதிபதி செயலகத்திற்குள் நுழைய முயன்ற ராணுவ சிப்பாய் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். குறித்த விடயத்தை ஜனாதிபதி பாதுகாப்பு பிரிவின் அதிகாரிகள் உறுதிப்படுத்தியுள்ளனர். கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் ராணுவ சமிஞை படையில் கடமையாற்றியவர் என ஸ்ரீலங்கா காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். சந்தேக நபர் ஜனாதிபதி செயலகத்தில் கடமையாற்றியவர் எனவும் கடந்த 20ஆம் நாள் விடுமுறையில் லுணுகம் வெகரவில் உள்ள அவரது இல்லத்திற்கு சென்று மீண்டும் கடமைக்காக திரும்பிய போது ஜனாதிபதி பாதுகாப்பு பிரிவின் அதிகாரிகள் ஜனாதிபதி செயலகத்தின் பொது நுழைவாயிலுக்கு அருகில் வைத்து குறித்த சிப்பாயின் பயண பையை ஸ்கேன் செய்து பார்த்தபோது பையினுள் T56 ரக துப்பாக்கிக்குரிய ரவைகள் காணப்பட்டதாக ஸ்ரீலங்கா காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். காலியில் சதுப்பு நிலத்தில் மர்மமான முறையில் உயிரிழந்த இளைஞனின் சடலம் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. காலியில் சதுப்பு நிலத்தில் மர்மமான முறையில் உயிரிழந்த இளைஞனின் சடலம் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக ஸ்ரீலங்கா காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். கரந்தனிய படப்பொல பகுதியில் உள்ள சதுப்பு நிலத்தில் சடலம் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக படப்பொல ஸ்ரீலங்கா காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். உயிரிழந்தவர் கரந்தனிய மண்டகந்த பகுதியைச் சேர்ந்த தனுஷ்க குணவர்த்தன என்ற 24 அகவையுடைய இளைஞன் என அடையாளம் காணப்பட்டுள்ளது. படப்பொல கொண்டகல பகுதியில் நடைபெற்ற திருமண நிகழ்வில் கலந்து கொள்வதற்காக கடந்த 16ஆம் நாள் வீட்டை விட்டு சென்றுள்ளார். எனினும் தனது மகன் இன்று வரை வீடு திரும்பவில்லை என உயிரிழந்த இளைஞனின் தாயார் எல்பிட்டிய ஸ்ரீலங்கா காவல்துறை நிலையத்தில் முறைப்பாடு செய்திருந்தார். அதற்கமைய தேடுதல் நடவடிக்கையில் ஈடுபட்ட ஸ்ரீலங்கா காவல்துறையினர் இளைஞனின் சடலத்தை கண்டுபிடித்துள்ளனர். சம்பவம் குறித்து படப்பொல ஸ்ரீலங்கா காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். இனி சர்வதேச செய்திகள். கனடா பொதுத் தேர்தலில் இந்தியா, ரஷ்யா, சீனா மற்றும் பாகிஸ்தான் ஆகிய நாடுகள் தலையிட வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. எதிர்வரும் ஏப்ரல் மாதம் நடைபெறவுள்ள கனடா பொது தேர்தலில் இந்தியா, ரஷ்யா, சீனா மற்றும் பாகிஸ்தான் ஆகிய நாடுகள் தலையிட வாய்ப்புள்ளதாக அந்நாட்டின் உளவு பணிகள் துணை பணிப்பாளர் வெனசா லாய்ட் ஊடகவியலாளர்கள் சந்திப்பில் தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் கூறுகையில், கனடா தேர்தல் மற்றும் ஜனநாயக நடைமுறைகளில் இந்தியா தலையிட வாய்ப்புள்ளது. புவி அரசியலில் தனது ஆதிக்கத்தை நிலைநிறுத்த இந்த செயலில் ஈடுபடும் திறன் மற்றும் நோக்கம் இந்தியாவுக்கு உள்ளது. அதேபோல் செயற்கை நுண்ணறிவு போன்ற நவீன தொழில்நுட்பங்கள் மூலம் தேர்தல் பிரச்சாரத்தில் தலையிட்டு தனக்கு ஆதரவான நபர்களுக்கு சமூக வலைதளம் வாயிலாக சீனா உதவும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. இது தவிர ரஷ்யா மற்றும் பாகிஸ்தானும் இணையம் உள்ளிட்ட பல்வேறு வழிகள் மூலமும் இந்த தேர்தலில் தலையிட முயற்சிகளை மேற்கொள்ளும் என்று குறிப்பிட்டுள்ளார். லிபரல் கட்சிக்குள் ஏற்பட்ட அதிருப்தி போன்ற பல்வேறு காரணங்களினால் கட்சி தலைவர் பொறுப்பிலிருந்தும் பிரதமர் பதவியிலிருந்தும் ஜஸ்டின் ட்ரூடோ கடந்த ஜனவரி மாதம் விலகியிருந்தார். அதன் தொடர்ச்சியாக கட்சி தலைமைக்கும் புதிய பிரதமர் பதவிக்கும் மார்க் கார்னியின் பெயரை ட்ரூடோ பரிந்துரைத்தார். அதன் பின்னர் நடைபெற்ற லிபரல் கட்சி கூட்டத்தில் 85.9% வாக்குகளுடன் மார்க் கார்னி தலைவராக இந்த மாத தொடக்கத்தில் தேர்ந்தெடுக்கப்பட்டார். இதனை அடுத்து நாட்டின் புதிய பிரதமராக அவர் பொறுப்பேற்றார். இந்நிலையில் கனடா நாடாளுமன்றத்தை முன்கூட்டியே கலைத்துவிட்டு ஏப்ரல் 28ஆம் நாள் தேர்தலை நடத்த அவர் கடந்த ஞாயிற்றுக்கிழமை பரிந்துரைத்தார். அமெரிக்காவிலிருந்து சீனாவிற்கு கடவுச்சீட்டு கொண்டு வருவதை விமானி மறந்ததால் அந்த விமானம் மீண்டும் அமெரிக்காவிலேயே தரையிறக்கப்பட்டுள்ளது. அமெரிக்காவில் இருந்து சீனாவிற்கு பறப்பை மேற்கொண்ட விமானம் நடுவானில் பறந்தபோது கடவுச்சீட்டு கொண்டு வருவதை மறந்ததே விமானிக்கு நினைவு வந்ததை அடுத்து அந்த விமானம் அமெரிக்காவிலேயே தரையிறக்கப்பட்ட சம்பவம் நிகழ்ந்துள்ளது. கடந்த 22ஆம் நாள் அமெரிக்காவின் லாஸ் ஏஞ்சல்ஸ் நகரில் இருந்து 257 பயணிகளுடன் யுனைடெட் ஏர்லைன்ஸுக்கு சொந்தமான விமானம் சீனாவின் ஜாங்காய் நகருக்கு புறப்பட்டது. விமானம் புறப்பட்டு 2 மணி நேரம் கடந்த நிலையில் கடவுச்சீட்டு கொண்டு வராததை விமானி உணர்ந்துள்ளார். இது குறித்து அவர் அதிகாரிகளுக்கு தகவல் தெரிவித்ததை அடுத்து அந்த விமானம் மீண்டும் லாஸ் ஏஞ்சல்ஸ் நகரில் தரையிறக்கப்பட்டது. இதனை அடுத்து மாற்று விமானம் மூலம் பயணிகள் ஜாங்காய் நகருக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். இந்த சம்பவம் குறித்து விசாரணை நடத்த விமான போக்குவரத்து அதிகாரிகள் உத்தரவிட்டுள்ளனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.